ஹலோ பிரைஸ்லார் என்ற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 43 அதிகாரம் 1வது வசனம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதிலே முழுமையாக நாம் வாசிப்போம் என்றால் வேத புஸ்தகத்திலே, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்னா காப்பாற்றினேன், நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை காப்பாற்றினேன், நான் தான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், ஏனென்றால் நீ எனக்கு உரியவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியில ஒவ்வொரு மக்களும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண்டவருக்குரியவர்கள். ஏனென்றால் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். தாயின் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாகும் போதும் அது உருப்பெற்று வளர்ந்து வெளியே வரும் வரைக்கும் அதனுடைய வாழ்நாட்கள் எத்தனை வருஷங்கள் உயிரோடு இருக்கும் என்பதையும் ஆண்டவர் வரையறுத்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்றும் இது எனக்குரியது என்றும் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை. அவர் நம்மை மீட்டு கொண்டார். அதை விசுவாசிப்போம் என்றால் நாம் அவருக்குரியவர்களாக மாறுவோம். நம்மை உருவாக்கினவர் நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க, எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம், பயப்படாதே, எங்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார், நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார், நம்மை பேர் சொல்லி நீ எனக்குரியவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்கென்று நம்மை ஏற்படுத்தி இருக்கிறதுனால நம்மை தோய்ந்து போக, சோர்ந்து போக விட மாட்டார். நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பினை சீதான பரலோகத்தின் தந்தையே, ஆசிரிக்கப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களை படைத்திருக்கிறீர். எங்களை மீட்டு எங்களை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்று சொல்லி உரிமையாக அழைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நீர் எங்களோடு கூட இருந்த எல்லா தீமைக்கும் விலக்கி மீட்டு பாதத்துவல் நடத்துங்க. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விலக்கி மீட்டு பாதத்துவல் நடத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்காக பரவட்டு இயேசுவின் நாமத்தை மூலமாக கேட்டுக்கொள்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.